லோட் செல்ல மல்டிமீட்டர்ல செக் பண்ணா ஓப்பன்னு காட்டினா அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி லோட் செல்ல மல்டிமீட்டர்ல செக் பண்ணும்போது ஓப்பன்னு காட்டினா அதுல போற வயர்னால ஃபால்ட் இருந்தா அப்படி காட்ட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த லோட் செல்குள்ள ஒரு பிசிபி இருக்கும். அந்த பிசிபில ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணும்போது ஓப்பன்னு காட்ட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த லோட் செல்ல பிசிபியும் இந்த வயரையும் மாத்துறது எப்படின்ற இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். லோட் செல் பிசிபி இந்த இடத்துல தான் இருக்கும். பொறுமையாக அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். அதில் உள்ள க்ளூ எல்லாம் நான் அந்த நைஃப் வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். அந்த பிசிபியில் ஒரு பக்கம் வயர்னால சால்ட்ரிங் ஆயிருக்கும், இன்னொரு பக்கம் காப்பர் லீடு வரும். அந்த காப்பர் லீடு லைட்டாக பட்டாலும் லைட்டாக அது மேலே டச் ஆனாலும் அது கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த இருக்க க்ளூ எல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுதான் புது பிசிபி. இந்த பிசிபி தான் அதில் மாற்ற போகிறேன். இப்போ சூடாக அயன் வச்சு அந்த பிசிபியில் இருக்க ஒயர் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இப்போது புது பிசிபியை வச்சு ஃபஸ்ட்டு இருக்க காப்பர் லீடை பழைய பிசிபிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு புது பிசிபியில் சால்டரிங் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு காப்பர் லீடையும் பழைய பிசிபிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு புது பிசிபியில் அதே பாயிண்டில் சால்டரிங் பண்ணுறேன். அந்த காப்பர் லீடு லைட்டாக டச் ஆனாலுமே அது கட் ஆகிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் சால்டரிங் அயன் வச்சதும் ஒரு நைஃபால் அதை லிஃப்ட் பண்ணி சூடு ஏறினதும் லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த காப்பர் லீடை புது பிசிபியில் சால்டரிங் பண்ணுறேன். காப்பர் லீட் எல்லாத்தையும் சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கான ஒயர் பழைய ஒயர் எடுத்துட்டு புது ஒயர் போட போகிறேன். புது ஒயரை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கரெக்டாக மெஷர் பண்ணி நைஃபால் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஸ்லீவ் எடுக்க போகிறேன். லோட் செல்குள் ஹோல் உள்ள இந்த ஒயரை வச்சு பிசிபியில் வைக்கிற அளவுக்கு வச்சு பார்த்தேன். கரெக்டாக அளவு வந்திருக்கு. இப்போ ஸ்லீவ் எடுக்கிறேன். இந்த கலர் ஒயர் ஸ்லீவ்ஸ் எடுத்ததும் திரும்பியும் லோட் செல் ஓட்டையில் வச்சு பிசிபி பேடு வரைக்கும் வச்சு பார்த்துட்டு ஒரு ஒயரை சால்டரிங் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட்டு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் பிளாக்கு, க்ரீன், இப்படி ஒவ்வொரு கலரையும் சால்டரிங் பண்ணி முடித்ததும் அந்த ஹோலை க்ளூ ஊற்றி க்ளோஸ் பண்ணுறேன். இந்த க்ளூ காஞ்சதும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். பழைய பிசிபியும் ஒயரும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அந்த க்ளூவும் காஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணலாம். மல்டிமீட்டரை கண்டினியூட்டியில் வைக்கிறேன். ரெட் ஒயரையும் பிளாக் ஒயரையும் மல்டிமீட்டரோட நெகட்டிவ் பாசிட்டிவ் ப்ரோபில் வைக்கிறேன்.
397 ohms காட்டுது. இப்போ green and white வயர்ல வைக்கிறேன். 348 ohms காட்டுது. இப்போ இந்த லோட் செல் கரெக்டா ohms காட்டுது. நன்றி, வணக்கம்.